அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவ மணிகளே, எமது பிரதேசத்தை சேர்ந்த உலமாக்களே, ஏனைய தனவந்தர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பாடசாலையில் ஒரு அன்பான வேண்டுகோள் இது. எமது பாடசாலையை சேர்ந்த தரம் ஆய்வு கல்வி கற்கின்ற ஒரு மாணவர் அசாம் ஆக்கிஸ் என்ற மாணவர். அவர் மூளைத்தண்டு கிளியோமா என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது அந்த நோயை சுகமாக்குவதற்காக அல்லாஹ்வின் குர்பையை கொண்டு ஒரு வழியை அல்லாஹ் இனங்காட்டியிருக்கிறான். அதனால் நாம் அனைவரும் அவருக்காக கைகொடுப்போம் என்று கூறுவதுதான் நான் முன் வந்துள்ளேன். அவர் கடந்த 3 வருடங்களாக எனது வகுப்பறையில் கல்வி கற்றார். அதாவது நான் வகுப்பாசிரியராக செயல்பட்டேன். அந்த காலப்பகுதியில் அவர் சிறந்த கல்விமானாக கற்றலில் சிறப்பாக செயல்பட்டார் என்று கூற நான் விரும்புகிறேன். அவ்வாறே வகுப்பு தலைவர், பாடசாலையில மாணவர் தலைவராகவும் செயல்பட்டார். ஏனையவர்களுக்கு உதவுறதிலும் வல்லவராக இருந்தார். சிறந்த முன்னுதாரணமான மாணவராகவும் செயல்பட்டார். அது மட்டுமன்றி பேண்ட், ஸ்கவுட், ஃபுட்பால் போன்ற பல்வேறு துறைகளையும் இருந்தவராக செயல்பட்டார். ஒரு பாடசாலை அளவில் உள்ள சந்தோஷமாக சிரிச்சு கழிச்சு கொண்டிருந்த ஒரு இளஞ்சிற்று அவர். திடீரென குறித்த 1 மாத காலத்துக்குள் அவர் நோய்பாடுபட்டிருக்கிறார் என்பது எங்களால் தாங்க முடியாத விடயமாக இருக்கிறது. அந்த நோயை குறித்த குறுகிய காலத்துல இனம் கண்டு அல்லாட ஏற்பட்டால அல்லாஹ் எங்களை இனங்காண வைத்திருக்கிறான். குறுகிய காலத்துல நீண்ட நாட்கள் வெயிட்டிங் இல்லாம அந்த குறுகிய காலத்தில் இனம் கண்டு கண்டிலிருந்து கொழும்புக்கு அனுப்பினார்கள். கொழும்பில் உள்ள டாக்டர்களும் அதை கையை விரித்து விட்டார்கள். தற்போது இந்தியாவில் உள்ள ஹெல்த் குளோபல் என்டர்பிரைசஸ் என்ற ஒரு நிறுவனம் இவரது நோயை சுகமாக்கலாம் என்று முன்வந்துள்ளது. அங்கு நிறைய தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட ஒரு நிறுவனமாக அது காணப்படுகிறது. ஆனால் அந்த சிகிச்சைக்கு செல்வதற்கு வெறுமனே சிகிச்சைக்கு மாத்திரம் 1 கோடி ரூபாய் செலவாகிறது. ஏனைய இதர செலவுகளும் காத்திருக்கின்றன. அந்த பெற்றோர்களால் தனிய அவர்களால் இந்த இவ்வளவு பெரிய சுமையை தாங்க முடியாத நிலை காணப்படுகிறது. அதனால் நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு மாணவர்களும் ஏனையவர்களுக்கு கஷ்டம் வரும்போது உதவுற மாணவர் தான் சிறப்பான மாணவர். ஏனையவர்களுக்கு கஷ்டம் வரும்போது உதவுற மனிதர் தான் சிறப்பான மனிதர். தக்க தருணத்தில் செய்யும் உதவிதான் சாலப்பெறுது. எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து எமது மாணவர் பழையபடி எமது பாடசாலையை வெளியிடுவதற்கு எமது பிரார்த்தனைகளை சேர்த்துக் கொள்வதோடு எமது பண உதவிகளையும் செய்வோம் என்று உறுதிப்படுகிறேன். தரப்பட்டுள்ள துண்டு பிரசுரத்தில் பெற்றோர் விவரம், வங்கி கணக்கு, தொலைபேசி இலக்கங்கள் என்பன காணப்படுகின்றன. அவற்றில் நீங்கள் மனமு வந்து உமது தொகையை விரைவில் செலுத்துவீர்களாக இருந்தால் மாணவரை விரைவாக அழைத்து சென்று செயற்பாடுகளில் ஈடுபடலாம், சிகிச்சையில் ஈடுபடலாம் என கூறுகிறேன்.